தமிழக கடலோர பாதுகாப்பிற்காக மீனவர்களுக்கு வழங்கப்படும் ஆபத்து கால எச்சரிக்கை கருவிகளுக்கு மத்திய அரசு 75% மானியம் அளிக்க வேண்டும். சாலை போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு மசோதாவை மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்து இறுதிப்படுத்த வேண்டும் என்றும் மத்திய அரசை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் 26வது தென்மண்டல பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் உரையை வாசித்தார். தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் அண்மை காலத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக பெரும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாலும் அதனை தாம் நேரடியாக பார்வையிட்டு நிவாரண நடவடிக்கைகளை வழிநடத்திச் செல்வதாலும் தம்மால் இந்த மாநாட்டில் நேரடியாக கலந்து கொள்ள இயலவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ள விஷயங்களை கவனத்திற்கு கொண்டுவர விரும்புவதாகவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இயற்கை சீற்றங்கள் குறித்து இயந்திர மீன்பிடி படகுகளுக்கு தமிழக அரசு 30,000 ஆபத்து கால எச்சரிக்கை கருவிகளை வழங்க உள்ளது. நடப்பாண்டு முதல் படிப்படியாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக இந்திய அரசு முதல் தவணையாக 2 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மேலும் அதிக அளவு மீனவர்கள் பயனடையும் வகையில் இந்திய அரசு 75% மானியம் அளிக்க வேண்டும். சின்னமுட்டம், குளச்சல், பூம்புகார், தேங்காய்பட்டினம் ஆகிய இடங்களில் மீன்பிடி துறைமுகங்களை அமைக்கவும் அவற்றை விரைந்து முடிக்கவும் வசதியாக தமிழக அரசு கோரியுள்ளபடி 203 கோடியே 70 லட்சம் ரூபாயை விரைந்து வழங்க வேண்டும். மேலும் 2012, 2013, 2013, 2014, 2014, 2015 ஆகிய ஆண்டுகளில் தேசிய சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டத்தின் கீழ் எஞ்சியுள்ள தொகையை மத்திய அரசு வழங்க வேண்டும். 30,000 மீனவர்களுக்கு இயற்கை சீற்ற எச்சரிக்கை ஒலிபரப்பு கருவிகளை வழங்க மானிய உதவியும் வழங்கப்பட வேண்டும். கடலோர பாதுகாப்பை உறுதி செய்ய தமிழகத்தில் 11 மீன்பிடி துறைமுகங்கள், 36 மீனிறங்கு தளங்கள், 254 மீனிறங்கு மையங்கள் ஆகியவற்றை தமிழக அரசு தேர்வு செய்துள்ளது. ஆபரேஷன் ஹம்லா என்ற பாதுகாப்பு ஒத்திகை ஆண்டுக்கு 2 முறை கடலோர காவல்படையினருடன் ஒருங்கிணைந்து நடத்தப்படுகிறது. மீனவர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது மற்றும் 39,401 மீன்பிடி தளங்களுக்கு பதிவு சான்றிதழ்களை வழங்குவது ஆகிய பணிகள் முடிவடைந்துள்ளன என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். உயர்வேக டீசலுக்கு மத்திய கலால் வரியை திரும்ப பெறுவதற்கு மீனவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை செயல்படுத்தப்பட முடியாததாகும். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதியும் இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியும் பிரதமரிடம் தாம் அளித்த மனுக்களில் இதுபற்றி குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் இந்த திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் கடலோர ஒழுங்குமுறை மண்டல கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட வேண்டும், ஆழ்கடல் மீன்பிடி திட்டத்திற்காக தமிழக அரசு ஏற்கனவே கோரிய சிறப்பு நிதி 1,520 கோடி ரூபாயை விரைந்து ஒதுக்கீடு செய்து திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா மாநிலங்களில் மாவோயிஸ்டுகள் செயல்பாடுகளை ஒடுக்க ஏற்கனவே தமிழக அரசு செலவு செய்த 2 கோடியே 40 லட்சம் ரூபாயை மத்திய அரசு அளிக்க வேண்டும், மேலும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைக்காக 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், மாநில அரசுகளின் உரிமைகளை பறிக்கும் வகையில் அமைந்துள்ள சாலை போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு மசோதாவை மாநில அரசுகளுடன் கலந்தாலோசித்து இறுதிப்படுத்த வேண்டும், கூடங்குளம் முதல் அணு உலையிலிருந்து 563 மெகாவாட் மின்சாரத்தை தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார்.